நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும். ஆண்டவர் ஏதோ ஒரு வகையில என் கூட பேசிட்டே இருக்கணும். நான் போற டைரக்ஷன் கரெக்டான்னு அவர் என்கிட்ட சொல்லணும். நான் பண்ற ஒரு விஷயம் தப்புனா, அது தப்புன்னு என்கிட்ட ஆண்டவர் பேசணும். அப்படிங்கிற ஒரு பிளெஸ்ஸிங்காவும் ஆண்டவர் பேசணும். நான் செய்ற தப்புனா எனக்கு அதையும் ஆண்டவர் சுட்டி காமிக்கணும். அப்படிங்கிற ஒரு ஆசை எல்லா மனுஷங்களுக்குள்ளுமே அது நம்மளுக்கு அதிகமா காணப்படும். இந்த நாள்லயும் நம்ம இந்த வீக் ஃபுல்லாவே நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, ட்ரீம் சீரிஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். கலர்கள் குறிச்சு ஆண்டவர் பேசுறது எப்படி அப்படிங்கிறது நம்ம மண்டே போட்டோம். அண்ட் வெனஸ்டே பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் அப்படின்னா சில 7 கனவுகள் நம்ம பார்த்தோம். ஸ்பெசிஃபிக்கா ஒரு 7 கனவுகள் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கும் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். ஆண்டவர் சில கனவுகள் கொடுக்கிறார் அப்படின்னா அந்த கனவு ஏதாவது ஒரு வார்னிங் கொடுக்குதா, அது ஏதாவது நம்மள கரெக்ட் பண்றதுக்கான ஒரு வழியை கொடுக்குதா அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே நினைப்போம், இது ஒரு சாதாரண கனவு தானே, இது உண்மையா ஆண்டவர் கொடுக்கறதானா அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கன்ஃபியூஷனாவே இருக்கும். ஆனா சில கனவுகள் ஆண்டவர் கொடுக்கறதா இருக்கும். அதுலயும் சில கனவுகள் குறிப்பா என்னதுன்னா ஒரு வார்னிங் சைன்ஸ் கொடுக்கும். நீ செய்யறது தப்பு, உன் டைரக்ஷனை மாத்து, நீ போற வழி இப்ப கரெக்டா இல்ல, இதை சேஞ்ச் பண்ணு. இந்த மாதிரி ஒரு என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுக்கு கைட் பண்ணும். இப்ப கொஞ்ச நாட்களாவே நீங்க சில கனவுகள் பார்க்கலாம். நம்ம தண்ணீர்ல மூழ்கிற மாதிரி, நீங்க போராடி ஜெயிக்கிற மாதிரி, இல்ல நீங்க மேல இருந்து கீழே விழுற மாதிரி, இந்த மாதிரி இல்ல இதுல தொலைஞ்சு போன மாதிரி, ஏதோ மிஸ் பண்ற மாதிரி இப்பெல்லாம் கனவு வருது அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்னிங் சைன் கொடுத்துட்டு இருக்காரு. ஏதோ ஒரு வகையில நீங்க பண்றது ஏதோ ஒரு விஷயத்த கரெக்ட் பண்ணுன்னு ஒவ்வொரு டைமும் உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு இதை பத்தி தான் நம்ம டீட்டெயிலா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நாங்க சொல்ல போற இந்த 7 கனவுகள் உங்களை பயமுறுத்துறதுக்கோ இல்ல நீங்க தூரம் போயிட்டீங்க அப்படின்னு உங்களை குற்றம் சாட்டுறதுக்கோ அல்ல. நீங்க கரெக்ட் பண்ணி தேவன் உங்களுக்கு கொடுக்கிற சைனை புரிஞ்சு அதபடி நீங்க கரெக்டா நீங்க ட்ராக்ல போகும்போது நிச்சயமா நம்ம லாஸ்ட் வீடியோ பார்த்த மாதிரி கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக அவர் காணப்படுகிறார். அதனால இந்த விஷயத்தெல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சீக்கிரமா நம்ம போக வேண்டிய ட்ராக்ல கரெக்டா போவோம். கரெக்டா போய் கரையை சேர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோவை நீங்க மிஸ் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா நீங்க ஏதோ ஒரு பார்த்த ஒரு கனவு உங்களை உறுத்தி கொண்டே இருக்கும். அது இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா பதில் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் சித்தம் வச்சிருப்பாரு. அதனால நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களோட கூட பேசுவார். நம்மளுடைய வேதத்துல கூட நிறைய சம்பவங்கள் இருக்கு. அதாவது கனவு மூலமா ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுத்திருப்பாரு, நீ அலர்ட்டாரு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு கூட நம்ம ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னா ஆபிரகாம் போய் சொல்லிடுவாரு இவனோட சகோதரி அப்படின்னு சொல்லும் போது ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, தேவன் இரவிலே அபிமெலேக்கு சொப்பனத்திலே தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்ரீயின் நிமித்தம் நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியாய் இருக்கிறாளே என்றார். அப்போ அபிமெலேக்கு ஒரு தப்பு பண்ணும்போது ஆண்டவர் அங்க ஒரு எச்சரிப்பு கொடுக்குறாரு. சாராள் அப்படிங்கிறது ஆபிரகாமோட மனைவி அப்படிங்கறது சொல்லி நீ பண்றது தப்பு அப்படிங்கிற ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அண்ட் நீங்க யோசேப்பு ஸ்டோரியிலேயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா அங்க ராஜாவுக்கு கனவு வரும்போது ஒரு பஞ்சம் வரப்போது கனவு வருது. அப்போ என்ன பண்றாருன்னா ஆண்டவர் முன்னாடியே சொல்றாரு, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கரெக்டா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி அது என்ன பண்றாங்க அப்படின்னா அலர்ட் ஆயிடுறாங்க. அப்ப மத்த எல்லா இடத்துலயும் பஞ்சம் இருக்கும், இந்த போதிலும் இவங்களோட இதுல என்ன பஞ்சம் இல்ல. ஏன்? அந்த சொப்பனத்தின் மூலமா ஆண்டவர் அலர்ட் பண்ணி இருந்திருக்கிறாரு. அதனாலதான் இதே மாதிரிதான் நம்மளோட லைஃப்லயும் ஃபியூச்சர்ல உனக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போது, நீ இப்ப அலர்ட் ஆறு, நம்மளுக்கு ஒரு கனவு கொடுத்துருவாரு, நமக்கு அதுக்கு அர்த்தமும் தெரியாது, நம்ம அதை அப்படி விட்டுருவோம். ஆனா அது ஒரு 10 வருஷமோ ஒரு 5 வருஷமோ 2 வருஷமோ கழிச்சு பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஒரு கனவு கொடுத்தாரு, அந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சிச்சுவேஷன் கரெக்டா ஆப்ட் ஆகுது, அப்ப நான் அலர்ட் ஆகலையே அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அப்போ தோணும். சோ அதனாலதான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் உங்க கூட பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் கனவுகள் ஆண்டவர் கொடுத்திருந்தாருன்னா நீங்க ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். இது என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு அதற்கான ஒரு ப்ரிப்பரேஷன்ல நம்ம ஓடணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 7 கனவும் நம்மளுடைய வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குற ஒரு கனவு அப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மலை மேல ஏறி அதுல இருந்து கீழே விழுற மாதிரி கனவுகள் இருக்கும். ஏதோ ஒரு டாப் பிளேஸ்ல போய் நீங்க நிக்கிற மாதிரி, ஆனா அங்கிருந்து நீங்க கீழே விழுற மாதிரி, ஸ்லிப் ஆகி தவறி விழுற மாதிரியோ இல்ல தடிக்கு ஏதோ பிடிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரியோ தொங்கிட்டு இருக்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். லைஃப்ல ஏதோ ஒரு காரியத்தினால என்ன பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் மீறி என்ன பண்ணிட்டீங்கன்னா லைஃப்ல நீங்க டாப்ல இருக்க வேண்டிய நீங்க, உச்சத்துல இருக்க வேண்டிய நீங்க, ஆண்டவர் உயர்த்த வேண்டிய நீங்க வழி மாறி என்ன ஆயிட்டு அப்படின்னா கீழே விழுறதுக்கான ஒரு சூழ்நிலையா அந்த கனவு அமைஞ்சிருச்சு அப்படிங்கறத குறிக்குது. இங்க ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, நீங்க வாழ்க்கையில சில காரியங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணாம கரெக்ட் பண்ணாம இருந்ததுனாலதான் இந்த கீழே விழுறது. ஒருவேளை பெருமையா இருக்கலாம், இல்ல சில கசப்புகளா இருக்கலாம். இந்த மாதிரி விஷயத்தினால என்ன ஆயிருது அப்படின்னா நீங்க டாப்ல இருக்க வேண்டிய நீங்க கீழே விழுற ஒரு சூழ்நிலை அமைஞ்சிருச்சு அப்படிங்கறத ஆண்டவர் காமிச்சிருக்கலாம். இதை நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இந்த விழுறதுல இருந்து நீ தப்பிச்சுக்கலாம். உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு சுபாவம், ஒரு மன்னிக்க முடியாத ஒரு சுபாவமா இருக்கலாம், இல்ல ஒருத்தங்களை ஹெல்பிங் பண்ற ஒரு சுபாவம் இல்லாம இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயத்துல நீ கரெக்ட் பண்ணாம இருக்கிறனால நீ மேல உயர்த்தப்பட போகிற நீ தவறி விழுறதுக்கான
போறதுக்கான சூழ்நிலைகள் அதிகமா இருக்கு, அதனால நீ ஜாக்கிரதையா இரு அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அலர்ட்டா கொடுத்திருக்கலாம். நம்ம வந்து அநேக தடவை விழுந்தாலும் என்ன பண்ணுவார், தேவன் நம்ம என்ன பண்ணுவார், தூக்கி எழுப்புவார் அப்படின்னு சொல்லி நம்ம சங்கீதம் 37:24 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ நம்ம எத்தனை தடவை விழுந்தாலும் ஆண்டவர் நம்மளை தூக்குவார். ஆனா ஆண்டவரோடு நம்ம இருந்தால்தான், அதுக்குன்னு நான் தவறு செஞ்சு நான் இது பண்ணிட்டே இருப்பேன், ஆண்டவர் என்ன இது பண்ணிட்டே இருப்பார்னா கண்டிப்பா மாட்டார். நமக்கு சில வாய்ப்புகள் கொடுக்கப்படும், அதுல நம்ம கரெக்டா இருக்கணும். அப்ப இந்த மாதிரி கனவுகள் கொடுக்கிறார் அப்படின்னா நம்ம லைஃப்ல நம்ம ஏதாவது ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. ஏதாவது தப்பு பண்றோமா, நம்ம வந்து நம்மளோட சுபாவத்துல கரெக்டா இருக்கோமா, நம்மளுடைய ஆக்டிவிட்டீஸ்ல கரெக்டா இருக்கோமா, நம்ம ஒர்க் பண்ற ஏரியால நம்ம கரெக்டா இருக்கோமா, நம்ம உண்மையா ஒர்க் பண்றோமா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்க செக் பண்ணி பாருங்க. இதுல ஏதாவது நம்ம தப்பு பண்ணிருக்கோம் அப்படின்னா கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த விழுற சூழ்நிலை நம்ம கண்டிப்பா ஆண்டவர் நம்மள உயர்த்த முடியும். இது எல்லாமே வந்து நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக அல்ல. இது தப்பு செஞ்சிடாத, செஞ்சனா இது வந்து உன்னோட லைஃப் இப்படி போயிடும், சோ அலர்ட்டா இரு அப்படிங்கறது வார்னிங் ஆண்டவர் கொடுக்கிறார். அப்ப அதை கரெக்ட் பண்ணிட்டு போனோம்னா நம்ம கண்டிப்பா உயரத்துல போகிறதுக்கு ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவார். செகண்டா பாத்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு தண்ணியில நீங்க போயிட்டு இருக்கீங்க, ஒரு கடலோ ஒரு குளமோ ஒரு கிணறோ ஏதோ ஒரு சூழ்நிலை, அதுல நீங்க மூழ்கி போற மாதிரி இருக்கும். ரொம்ப மூச்சு அடக்கி உங்களால மூச்சு கூட விட முடியாத ஒரு சூழ்நிலையா இருக்கும். இல்லைன்னா நீங்க கனவுலயே நீங்க படுத்திருக்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒண்ணு உங்களை போட்டு அமுக்குற மாதிரி இருக்கும், உங்களால மூச்சே விட முடியாது, கண்ணீர் மட்டும் வருது, வாயை திறந்து பேச முடியாது. இந்த மாதிரி கனவுகள் வருது அப்படின்னா இது வந்து பிசாசு போராட்டமாவும் இருக்கலாம். மற்றபடி தண்ணீர்ல நீங்க பாக்குற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, தண்ணீர்ல நீங்க மூழ்கி போற மாதிரி அப்படி ஒரு விஷயம் நீங்க பாக்கீங்க அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, நீங்க வந்து ஒரு டிப்ரெஷனான ஒரு சூழ்நிலை இருக்கீங்க, உங்களை நீங்களே வருத்தி கொண்டு இருக்கிறீங்க, உங்களை சூழ்ந்து இருக்கிற எல்லாமே நெகட்டிவிட்டியா இருக்கு, அது எல்லாத்தையுமே உடச்சு நீ மேல வா அப்படிங்கறத ஆண்டவர் காமிக்கிறார். இது வந்து உன்னை இன்னும் மூழ்க பண்ணும், உன்னை வந்து கீழே தான் அமுத்துமே தவிர நீ மேல ஏறி வர முடியாது அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு காமிக்கிறார். தண்ணீரை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அப்படிதானே? அப்ப என் கூட அவர் எந்த சூழ்நிலை இருப்பார் அப்படிங்கிற ஒரு ஸ்டெடினஸ் இருக்கணும். இதை விட்டுட்டு நம்ம டிப்ரெஷன்ல மூழ்கும் பொழுது, நம்ம அப்படியே மூழ்கி போகும்பொழுது என்ன, நம்ம ஆழத்துல மூழ்கிடுவோம். அதான் சொல்ல, நீ ஆழத்துல மூழ்கிடக்கூடாது, நான் உனக்காக இருக்கிறேன், உன் கையை பிடிச்சு நான் உன்னை தூக்குவேன், நான் உனக்காக இருக்கிறேன், இது எல்லாத்தையும் தூக்கி போடு அப்படிங்கறத, டிப்ரெஷன் சுத்தி இருக்கிற ப்ராப்ளம்ஸ் நினைச்சு ஓவர்வெல்ம் ஆகுறது, இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம விட்டு விடும் பொழுது நிச்சயமா என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆண்டவர் நமக்கு ஒரு உயர்வை தருவார். இது வந்து ஒரு சைனா கொடுக்குறாரு, இது எல்லாத்தையுமே விட்டு, இது உன்னோட லைஃபை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுது இந்த விஷயம் அப்படிங்கறது, டிப்ரெஷன் இந்த ஸ்ட்ரெஸ் ஆகுறது உன்னை ரொம்ப ஸ்பாயில் பண்ணுது அப்படிங்கறத இந்த கனவு உங்ககிட்ட என்ன பண்ணுது அப்படின்னா பேசுது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. மூன்றாவதா சொல்ல போற விஷயம், இப்ப சொல்ல போற விஷயம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சில பேரோட கனவுல எப்படி வரும்னா, ஒரு அழுக்கான வஸ்திரத்தை தரிச்சிருக்கிற மாதிரி ஒரு கனவு வரும், இல்லையா நீங்க வஸ்திரம் இல்லாம வஸ்திரத்தை மிஸ் பண்ண மாதிரி ஒரு கனவு வரும். அந்த ட்ரெஸ் நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸா இருக்கும், ஆனா உங்களோட ட்ரெஸ் அந்த கபோர்ட்ல இருக்காது, அது எங்கேயோ மிஸ் பண்ண மாதிரி நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க, இல்லையா உங்களோட ஸ்லிப்பர்ஸ் நீங்க போட்டுட்டு போவீங்க, ஆனா திரும்பி வந்து பார்க்கும்போது ஸ்லிப்பர் காணாம போயிடும். இந்த மாதிரி உங்களுக்கு கனவுகள் வருது அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து ஸ்பிரிச்சுவலா நீங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன அப்படின்னா, ஆவிக்குரிய வஸ்திரத்தை நீங்க தொலைச்சிட்டீங்க, உங்களுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன் வந்து தொலைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. அழுக்கான வஸ்திரம் தரிச்சிருக்கீங்க அப்படிங்கன்னா உங்களுக்குள்ள பாவ கரைகள் வந்து வந்தடைஞ்சிருச்சு, இதை கிளியர் பண்ணி இதை நீ துவைச்சு சுத்தப்படுத்து அப்படிங்கறத ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு. காணாம போனதா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதை தேடி கண்டுபிடி அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இது என்னன்னா, ஆவிக்குரிய வஸ்திரனால நம்மளுக்கான ஒரு ப்ரொடெக்ஷன், தேவன் கொடுக்கிற ஒரு பாதுகாப்பு. தேவனுடைய பிள்ளைகளை எந்த சத்ருவானும் தொட முடியாது. அப்ப அந்த பாதுகாப்பு இல்லைனா இவனை ஈஸியா சத்ருவானவன் தொற்றுவான், அவன் வந்து என்ன வேணாலும் பண்ணுவான், அதனால நீ ஜாக்கிரதையா இரு, இதை நீ மிஸ் பண்ணிட்ட, இதை தேடி கண்டுபிடி அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா ஆண்டவர் உங்களுக்கு காமிச்சு கொடுக்கிறார். சோ இதை நினைச்சு நீங்க கவலைப்படாம இது இப்படி போயிடுச்சு இல்லாம அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கணும். இது எல்லாமே ஆண்டவர் கொடுக்கிற ஒவ்வொரு கனவும் உங்களை டவுன் ஆக்குறதுக்காக அல்ல, இதை நீ கரெக்ட் பண்ணு, இதை கரெக்ட் பண்ணிட்டேன்னா இன்னும் போயிடலாம், பக்கத்துல வந்துட்ட, இதை ஒண்ணு மட்டும் மிஸ் பண்ணிட்டே, இதை நீ கரெக்ட் பண்ணிரு, டப்புன்னு நீ உனக்கான ஆசீர்வாதத்தை நீ சுதந்திரிச்சிருக்கலாம் அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற சைன் மட்டுமே தவிர இதை உங்களை விசுவாசத்துல குறைக்கிறதுக்காகவோ அல்ல, இல்ல நீங்க வந்து இன்னும் ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போறதுக்காகவும் அல்ல. நீங்க இன்னும் வளரணும், அவர் கொடுத்திருக்க பாத்துல நீங்க கரெக்டா போய் உங்களுக்கான டெஸ்டினேஷனை நீங்க அடையணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் கொடுக்கிற சிக்னல்ஸ் தான். இந்த மாதிரி நீங்க கனவு காண்கிறீங்க அப்படின்னா இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, ஏதோ ஒரு விஷயத்துல நான் ஏதோ தப்பு பண்றேன், ஏதோ ஒரு பாவம் விஷயம் என்கிட்ட இருக்கு, நான் அதை கிளியர் பண்ணிட்டு எனக்கான வஸ்திரத்தை நான் தேடி கண்டுபிடிச்சு எனக்காக நான் சுதந்திரிச்சு கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நீங்க ஓடுங்க. நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களை ஆசீர்வதிப்பார். நான்காவது ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இறந்தவர்கள்லாம் உங்களுடைய கனவுல வருது. இறந்து போனவங்க முக பாவனையை வச்சு அவன் வந்து ஒரு கனவா ஒரு அப்பியரன்ஸ் நம்ம கிட்ட கொடுப்பான். செகண்டரி பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பிலாங்கிங்ஸ், அவங்களோட பொருட்கள், அதாவது அவங்க உபயோகப்படுத்தின அவங்களோட ஃபேவரட்டான ஒரு திங்ஸ் வச்சு காமிச்சு அது நம்மளுக்கு கனவுல வந்துட்டே இருக்கும். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, பாஸ்ட நினைச்சு உன்னோட பிரசன்ட் லைஃபை நீ மிஸ் பண்ணிட்டு இருக்க, பாஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நினைச்சு உன்னோட பிரசன்ட் லைஃப் தொலைஞ்சு போயிட்டு இருக்கு, இதை வச்சு சத்ரு ஈஸியா உன்னை என்ன பண்ணிட்டு இருக்கானா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிட்டு இருக்கா, நீ அவன் கண்ட்ரோல்ல இருந்துட்டு இருக்க, இதை ஓவர் கம் பண்ணு அப்படிங்கறத ஆண்டவர் உங்க கிட்ட சொல்ல வர. பாஸ்ட விட்டுட்டு ஃபியூச்சர் பத்தி யோசி, பிரசன்ட் பத்தி யோசி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ முன்னோக்கி போ அப்படிங்கறத ஆண்டவர் உங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறார். சோ இந்த காரியத்தை இது உங்களுக்கு அடிக்கடி வருது அப்படின்னா நீங்க கரெக்டா யோசிங்க, என்னப்பா
பாஸ்ட்டை பத்தி நான் யோசிச்சுட்டு இருக்கேன், என்ன விஷயம் என்ன ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கறத நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க, கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களோட டெஸ்டினேஷன் போய் அடையிறதுக்கு கரெக்டா இருக்கும். இது வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்கான் பிசாசு, நீங்க அவரோட டெஸ்டினேஷன் அடைய முடியாதபடி பிசாசு பிளாக் பண்ணிட்டு இருக்கான். சோ ஆண்டவர் உங்களுக்கு வார்னிங்கா கொடுத்துட்டு இருக்காரு, இது உன்னோட பிளெஸிங்கை தடை பண்ணிட்டு இருக்கு, சோ சீக்கிரமா கரெக்ட் பண்ணிட்டு உனக்கு வேண்டிய ரேஸ்ல நீ கரெக்டா ஓடு அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றாரு. எல்லாருக்குமே ஓட்டப்பந்தயம் இருக்குங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து தடப்பட்டு என்ன ஆயிரும் அப்படின்னா அதுல வின் பண்றதும் தோத்து போகிறதும் அதை வாக் அவுட் பண்றதும் ஒவ்வொருத்தரோட கரத்துல தான் இருக்கு. சோ நீங்க வாக் அவுட் பண்ணாம நீ இன்னும் கண்டினியூ பண்ணணும். பலவீனமா சோர்ந்து போயிருக்கீங்கன்னா ஆண்டவர் பூஸ்ட் பண்ணுவார், இல்ல நீ ஓடு இன்னும் உனக்கு பக்கத்துல வந்துட்டு அப்படின்னு பூஸ்ட் பண்ணுவார். இப்படிதான் நம்ம என்ன பண்ணலாம் போலாம். அப்ப ஆண்டவர் ஒரு சிக்னல் கொடுக்குறாரு அப்படின்னா அது என்ன அப்படிங்கறது தெரிஞ்சு நீங்க இது பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இறந்து போனவங்களோட இந்த மாதிரி நினைவுகள் வருது அப்படின்னா பாஸ்ட குறிச்சு நீங்க ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கீங்க, அதுல நீங்க ரொம்ப அடிக்ட் ஆயிருக்கீங்க, ரொம்ப அதுல மூழ்கி போயிருக்கீங்க, அதே யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஓவர் திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இது எல்லாத்தையும் விட்டு வெளியே வாங்க அப்படிங்கறத ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிறார் அப்படிங்கறத நீங்க பாத்துக்கலாம். வசனம் கூட சொல்லப்படும், பழையவுகள் எல்லாம் ஒழிந்து போயிட்டு எல்லாம் புதிதாயினன்னு சொல்லி நம்மளுக்கு வசனம் இருக்கு. கரெக்டா ஹேண்டில் பண்ணாம இருக்கும் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா இந்த மாதிரி வசனத்தை சொல்லுங்க, ஆண்டவர் நிச்சயமா அவங்க கூட இருந்து பாஸ்ட் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு ஒரு புதிய ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு அமைத்து கொடுப்பார். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா 5வது ஒரு விஷயம், இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இருட்டுல ஓடுற மாதிரி இருக்கும், இருட்டான ஒரு ஸ்தலமா இருக்கும், அதுல நீங்க ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, காடு மாதிரி ஒரு பகுதியா இருக்கு, அதுல நீங்க தொலைஞ்சு போன மாதிரி இருக்கும், ரொம்ப அடிபட்டு வாழ்க்கையை இழந்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கனவுல உங்களுக்கு ஃபீல் ஆகும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னா உங்களோட டைரக்ஷனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு டைம்ல ஆண்டவர் கொடுக்குற பாத்தை நீங்க மிஸ் பண்ணி வேற ஒரு பாத்துல நீங்க உங்களோட சுய இஷ்டத்துல பாத்துல போய் நீங்க அங்க வந்து ஒரு லூப்ல மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறத ஆண்டவர் அங்க சொல்றாரு. சோ உன் டைரக்ஷனை மாத்து, நீ போன டைரக்ஷன் தப்பு, இதை ஓவர் கம் பண்ணி கரெக்டான பாதைக்கு வா அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நானே உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறேன், ஒளியா இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். சோ அந்த ஒளியை பாருங்க, நான் தான் ஒளியா இருக்கிறேன், சோ நீ ஏன் கிட்ட வா, என்னோட டைரக்ஷனுக்கு திரும்பி வா அப்படிங்கறத இந்த கனவு வந்து உங்களை குறிக்குது, உங்களை பார்த்து சொல்லுது. சோ நீங்க அதை பார்த்து கரெக்ட் பண்ணி நீங்க திரும்பி வாங்க. நிச்சயமா கண்டிப்பா ஆண்டவர் அவரோட டைரக்ஷன்ல நடக்க உங்களுக்கு உதவி செய்வார். ஒருவேளை நீங்க தொலைந்து போன ஒரு சூழ்நிலையில நீங்க இருக்கலாம், நான் நானாவே இல்லையே, என்னோட கேரக்டர் எல்லாமே லாஸ்ட் ஆன மாதிரி நீங்க நிஜத்துல கூட நீங்க அப்படி இருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், நான் வெளிச்சமா இருக்கிறேன், சோ என்னோட வெளிச்சம் உன்னை இன்னைக்கு வெளிச்சமா மாற்ற போகுது. இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு தீர்க்க தரிசனமா ஆண்டவர் சொல்ற வார்த்தை, என்னோட வெளிச்சம் இன்றைக்கு உன்னை வெளிச்சமா ஆண்டவர் நான் உன்னை மாற்ற போறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுக்குறாங்க. நீங்க தொலைந்து போன ஒரு நபராக நீங்க காணப்படலாம், ஆண்டவர் இன்றைக்கு அவருடைய டைரக்ஷன்ல உங்களை அழைத்து செல்ல போகிறார். இந்த கனவு உங்களுக்கு வந்திருந்துச்சு அப்படின்னா இதை ஓவர் கம் பண்ணுங்க, நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். 6வது ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா அனிமல்ஸ் வந்து உங்களை வந்து துரத்துற மாதிரியோ காயப்படுத்துற மாதிரியோ உங்களை பறன்ற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் வருதான்னு பாருங்க. அதனால உங்க ஸ்கின்ல ஏதாவது காயப்பட்டிருக்கு, ஒரு சர்ப்பம் வந்து உங்களை கடிக்கிற மாதிரி இந்த மாதிரி கனவுகள் அடிக்கடி வருது அப்படின்னா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ல இருக்கீங்க. பிசாசு வந்து உங்களை அட்டாக் பண்றதுக்காக அவன் காத்து கொண்டு இருக்கிற நல்ல பிரேயர்ல இருக்க ஒரு நபரா இருக்கீங்க அப்படின்னா உங்களை அட்டாக் பண்றதுக்கு அவன் வகை தேடி கொண்டு இருக்கிறான் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. இதுல நீங்க பயப்படாம எதிர்த்து போராடணும். நம்ம காயப்பட்டுட்டோம் அதுல இல்லாம நீங்க எதிர்த்து போராடுற நபரா இருக்கணும். சோ இது வந்து ஸ்பிரிச்சுவல் அட்டாக். நீங்க வந்து பிரேயர் லைஃப்ல இந்த மாதிரி கனவுகள் பாக்குறீங்க அப்படின்னா ஸ்பிரிச்சுவலா பிசாசு உங்களுக்கு டவுன் ஆக்குறதுக்கு வழி பார்த்துட்டு இருக்கான். இந்த கனவை நினைச்சு நான் சோர்ந்து போக மாட்டேன், நான் கரெக்டா ஓடுவேன், அப்ப நீங்க போற ட்ராக் கரெக்ட், சோ இந்த ட்ராக்ல நான் போக விடாத மாதிரி நான் பிசாசு பிரேயர் லைஃப் தடுக்க பாக்குறான், சோ நான் இன்னும் ஓடணும் அப்படிங்கறதுல எதிர்த்து நிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் வசனம் சொல்லணும். சோ எதிர்த்து நிக்கிற கூட்டமா இருந்து நம்ம அவனை எதிர்த்து நிற்கும் பொழுது நிச்சயமா இந்த ஸ்பிரிச்சுவல் அட்டாக்ல இருந்து கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொடுப்பார். 7வது ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது நிறைய நாள் என்னோட லைஃப்லயுமே இந்த கனவு வந்து நான் வந்து ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் அடிக்கடி இந்த மாதிரி எனக்கு கனவு வரும். நான் வந்து ஒரு இடத்துக்கு போற மாதிரி இருக்கும், அங்க வந்து ஒரு பஸ்ஸுக்காக ஒரு ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுவேன், பட் நான் மிஸ் பண்ணிடுவேன். நான் வர டைமிங்க்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி அந்த பஸ் போயிற மாதிரி இருக்கும். சோ நான் அந்த பஸ் மிஸ் பண்ணி நாங்க ரொம்ப ஒரு சேடா இருக்கிற மாதிரி ஒரு கனவா இருக்கும், இல்லையா ஒரு ட்ரெயின் மிஸ் பண்ணி இருக்க மாதிரி இருக்கும். ஒரு எக்ஸாம் எழுதிருப்பா, நான் ஃபெயில்னு ஒரு ரிசல்ட் வந்திருக்கும், ஒரு டோர் நான் எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குன்னு சந்தோஷமா போவேன், ஆனா அது எனக்கு க்ளோஸ்ட் ஆகிற மாதிரி இந்த மாதிரி எல்லாம் கனவு வருது அப்படின்னா இது வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, நம்மளோட கவனக்குறைவால நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற டைமை நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். சில டைம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி கனவு வருதுனாலே நீங்க புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு முன்னாடி இருக்க லைஃப்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபா இருந்திருக்கும், அதுல வந்து எந்த போராட்டமே இருந்திருக்காது. அந்த டைம் என்னன்னா ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருப்பார், நம்ம அதுல ப்ரிப்பேர் பண்ணாம அதை மிஸ் பண்ணிருப்போமா. இப்போ இந்த டைம் வந்து எக்ஸாம் டைமா இருக்கும், இந்த எக்ஸாம் டைம்ல ப்ரிப்பரேஷன் பண்ணாம எப்படி நம்ம இங்க பாஸ் ஆக முடியும். ஒரு ஸ்கூல்னா நம்ம ஸ்கூல் சேரோம், ஒரு ஆனுவல் எக்ஸாம் வருது அப்படின்னா நம்ம அந்த ரிமைனிங் மந்த்ஸ் எல்லாமே படிச்சிருந்தா மட்டும் தான் அந்த ஆனுவல் எக்ஸாம் நம்ம எழுத முடியும், பாஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளுக்கு ஒவ்வொரு சீசன் இருக்கும், அப்போ அதுக்கு முன்னாடி இருக்க சீசன் நம்மளுக்கு பீஸ்ஃபுல்லான லைஃபா இருக்கும், நல்ல லைஃபா இருக்கும். நமக்கே தோணும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, பரவாயில்ல இப்படியே லைஃப் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரி டைம்ல நம்ம கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கோங்க, நல்ல வேதம் வாசிக்கணும், ஆவியில நம்ம ரொம்ப வந்து ஸ்பிரிச்சுவலா வச்சுக்கணும். நம்ம இங்க மிஸ் பண்ணும் போது தான் இந்த மாதிரி தான் எனக்கு அந்த ஸ்கூல் டைம்ல நிறைய கனவுகள் வரும். நான்
நான் மிஸ் பண்ற மாதிரி, நான் எக்ஸாம் நல்லா எழுதாத மாதிரி. அதுக்கப்புறம் நான் என்ன வந்து பழக்க ஆரம்பிச்சேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு இப்பெல்லாம் வந்து நான் கரெக்டாக டெஸ்டினேஷன் போற மாதிரி, அப்படியே நான் மிஸ் பண்ணாலும் ஏதோ ஒரு வகையை நான் உருவாக்குற மாதிரி, எனக்கு கூட சேர்ந்து லேட் பண்ணவங்களை நான் கூட்டிட்டு போற மாதிரி, இந்த மாதிரி கனவுகள்லாம் எனக்கு அதிகமாக வர ஆரம்பிச்சுது. ஸோ நம்மளை ப்ரிப்பேர் பண்றது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கனவுகள் வந்துச்சுன்னா ஆண்டவர் கொடுத்த டைமை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் நீ மிஸ் பண்ணாத, அடுத்ததும் உனக்கு சான்ஸ் இருக்கு, அடுத்ததும் ஒரு அட்டெம்ப்ட் இருக்கு, இதை நீ மிஸ் பண்ணாத அப்படிங்கிறத ஆண்டவர் உங்களுக்கு வார்னிங்காக கொடுக்குறார். ஸோ இந்த வார்னிங் எல்லாமே நீங்க வந்து ஒரு மோட்டிவேஷனலா எடுத்துக்கோங்க. இது எல்லாமே ஆண்டவர் எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷன். நான் இதை வந்து கரெக்டா நான் ஓவர் கம் பண்ணி நான் வந்துருவேன். இந்த கனவுகள் எல்லாவற்றிலும் ஆண்டவர் எனக்கு வார்னிங்கா கொடுத்துருக்காரு. இதை நான் ஜெபித்து மேற்கொண்டு நான் உயரத்தை நான் அடைவேன் அப்படிங்கிறத நீங்க ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களுக்கு இந்த பாதைகள் எல்லாவற்றையும் கடந்து வர அவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த 3 நாட்களுமே, இந்த வாரம் ஃபுல்லாவே நம்ம இந்த ட்ரீம்ஸ் பத்தி மட்டும் தான் நம்ம பார்த்திருக்கோம். இதுல உங்களுக்கு நிறைய டவுட்ஸும் கேட்டிருக்கீங்க. நிறைய பேருக்கு நாங்க ரிப்ளை பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய பேருக்கு பண்ண முடியாம இருக்கலாம். நாங்க வர நாட்கள்ல கண்டிப்பா அவங்களுக்கும் நாங்க ரிப்ளை பண்ணுவோம். இந்த வீடியோ மூலமா ஆண்டவர் கண்டிப்பா உங்களோட கூட பேசியிருப்பார் அப்படின்னு சொல்லி நாங்க கர்த்தருக்குள் நாங்க விசுவாசிக்கிறோம். இந்த வீடியோ மூலம் ஆண்டவர் உங்க கூட பேசியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பார்க்குறவங்களுக்கு எங்களுக்கும் ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். புதுசா நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் வர நாட்கள் அநேக வீடியோ போட இருக்கும். அது உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி நாங்க கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் காமனா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு டவுட்ஸா இருக்கும். இதை பார்க்குறப்போ அவங்களுக்கும் நிறைய பேருக்கு அந்த டவுட்ஸ் கிளியர் ஆகும். இது நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு ஊழியமா கூட நீங்க நினைத்துக்கோங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.